மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதுதான் அந்த மாதம். அப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரியன் கன்னி ராசியில் இருக்கிறாரு. அதனால தான் அதை புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் அப்படிங்கிறது இந்த நம்ம துலாம் ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இவங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும், நெகட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக நிறைய நண்பர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு வழிய வந்து தேடி வந்து உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். விட்டுப்போன உறவுகள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். பிரிவினைகளை சந்திக்காத மாதமாக இந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பது தான் ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனால் செவ்வாய் ராசியில் இருப்பது 2-7 சிறப்பு என்றாலும் கூட செவ்வாய் மூர்க்கத்தனமாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது பிடிவாதம் பண்ணக்கூடியது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது. கூசாமல் அவசரப்பட்டு பேசுகிறது. ஏன்னா வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி அவர் இல்லையா. கூசாமல் அவசரப்பட்டு பேசுகிறது, ஆப்போசிட்டில் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு தன்மையெல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்து விடும். அப்போ ராசியில் செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறது கவனத்துடன் இருக்க வேண்டும். யார் யார்கிட்ட கவனம், நண்பர்கள்கிட்ட ரொம்ப வார்த்தைகளை பார்த்து பேசணும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். நான் ஆல்ரெடி ஓப்பனிங்கில் சொல்லிட்டேன், நண்பர்கள்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம இருப்போம். மனசுக்கு சந்தோஷமான நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு அவர்களால் நடக்கும். இருந்தாலும் நமக்கு இங்கே செவ்வாய் ராசியில் இருக்கிறனால நம்முடைய நண்பர்களையே நம்ம பகைக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் வந்துடும். அது எதுக்கு பகைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ன இருப்பீங்கன்னா டென்ஷனாகவே இருப்பீங்க. ஏதோ ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும் 45 நாட்கள் டென்ஷனாகவே இருக்கும். அப்போ இந்த டென்ஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆப்போசிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க முடியாது, சரியாக கவனிக்க முடியாது. அப்போ அந்த கவனிக்க முடியாமல் இருக்கிறது, அவங்க சொன்னது நல்லது சொன்னாங்களா கெட்டது சொன்னாங்களா, அதை உள்வாங்கி கிரகிச்சு பேசுகிற போது பார்த்து கவனமாக பேசுங்கள். அதுதான் விஷயம். அப்போ நண்பர்கள் அப்படிங்கிறது உதவி உபகாரங்களை செய்தவர்கள், நமக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை நாடி வந்து சில விஷயங்கள் பேசுவாங்க. உங்கள்கிட்டயே சில உதவிகள் உபகாரங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டென்ஷன் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நானே இப்படி இருக்கிறேன், நீங்கள் இப்படி பேசலாமா, இப்படி கேட்கலாமா, எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு வார்த்தை விட்டுருவோம். அப்போ ஆப்போசிட்டில் என்ன நினைப்பாங்க, என்னடா நம்ம இவ்வளோ தூரம் இவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கோம், இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சங்கடப்படுவாங்க. அப்போ நம்ம பேச்சை குறைச்சிக்கிறணும், நம்ம இவங்ககிட்ட சவாசம் வைக்கக்கூடாது, நம்ம ஒதுங்கிக்கிற வேண்டிதான். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியும் கூட இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் இருக்கிற நண்பர்கள் சங்கடப்படுவாங்க. அதுதான் விஷயம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பிடிவாதம், முரட்டு பிடிவாதம், முன்கோபம், அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறது அப்படிங்கிறது தான். இந்த செவ்வாய் யோசிக்குமா? யோசிக்காது. இது ஏன் நான் இந்த பலனை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் யோசிக்காத ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது இதை நான் எடுத்து சொல்லணும்னா யோசனை பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த பதிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி புதன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலே வந்து இருப்பார். புதன் ராசியிலே இருப்பார். இவர் 12ஆம் அதிபதி. ஆனால் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் 12 இருக்கின்ற பொழுது இங்கே தான் நம்ம வந்து அறிவை பயன்படுத்தணும், புத்தியை பயன்படுத்தணும், சிந்தனைகள் நல்லா தெளிவாக சிந்திக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா புதன் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது நம்ம அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது நம்ம யோசனை பண்ணால், இப்போ யோசனை புதன், அதுதான் நான் சொல்லக்கூடியது. யோசனை பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் செவ்வாய் வந்து 14ஆம் தேதிக்கு பிறகு புதன் வந்து செவ்வாயோடு இணைவார். கொஞ்சம் புதன் இணைஞ்சிட்டார்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரியாயிருவீங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த நிறைய உங்களுக்கு வந்து அந்த நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு என்ன டென்ஷனாகவே இருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு மன உளைச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஒரு எரிச்சலோடையே இருப்பீங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படி இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, அவ்வளோதான். செவ்வாய் பொதுவாகவே ராசியில் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து துலாம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிடிவாதத்தை தவிர்த்து விடுங்கள். அவசரப்பட்டு வாக்கு விடுறதை தவிர்த்துருங்க. கோபத்தை குறைச்சிக்கங்க. டென்ஷனை மாற்றிடுங்க. டென்ஷனாக இருக்காதிங்க, கொஞ்சம் மாற்றிக்கங்க. எப்போயும் கொஞ்சம் கூலாக இருக்க பாருங்கள். ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள்ட்ட நல்லா
இப்போ அன்பை ஆதரவாக பேசுங்க, நல்லதான். ஏன்னா உங்களை மாதிரி அன்பை ஆதரவாக பேசுகிறது யாரும் இருக்க முடியாது. இது ஏன் இந்த அமைப்பு வருது அப்படின்னு சொன்னால், செவ்வாய் ராசியில் வரும்போது தான் இந்த பிரச்சனையே வருது, மற்றபடி வராது. புரியுதுங்களா? அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி பாசிட்டிவான விஷயங்கள் என்னையா, இந்த இடத்துல இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் துலாம் ராசிக்கு 10ஆம் அதிபதி சந்திரன், அவர் கடகத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார். கொச்சார சந்திரன். அப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. 10ஆம் அதிபதி 10லேயே ஆட்சி பெற்று வலுவாக ஆகிட்டாருன்னா நமக்கு என்ன வேலை? சுய தொழில், சுய வருமானம், சுய சம்பாத்தியம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ பணம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எதையும் துணிச்சலாக செய்வோம். ஏன்னா செவ்வாய் துணிச்சலாக கொடுத்துருவார் இல்லையா? அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆரம்பிச்சிருவோம், இனி யோசனை பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே செவ்வாய் தான் யோசிக்க விட மாட்டாரே, நம்ம 10ஆம் அதிபதி வேறு வலுவாக இருக்கிறாரு, செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அமைப்பு அதுதான். அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அருமையான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய நிறைய நபர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு பெஸ்ட்டான நேரம். எங்கே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த செவ்வாயை குரு பார்ப்பது, புதனை குரு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கின்ற பொழுது இங்கே குருவும் பார்ப்பார். அப்போது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் இல்லையா? எதிர்ப்புகள், கடன்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் செய்யப்படும் அப்படிங்கிறது தான். அப்போது கடன் ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் இன்னொரு கடனை வாங்கினாலும் அதையும் நம்ம சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. தைரியமாக கூசாமல் நம்ம பணம் கைமாற்று வாங்கலாம், கடனாகவும் வாங்கலாம், ஆனால் கட்டிடுவோம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். இந்த செவ்வாய் குரு அப்படிங்கிறது கண்டிப்பாக குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போது என்ன செய்யும்? இந்த குரு பகவான் பொது இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொடுப்பார். நீங்கள் அரசு தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பொது சேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எதையுமே நீங்கள் துணிச்சலாக செய்வீங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல யோகமான பலனை தருவதற்காக இருக்கின்றது நண்பர்களே. 6ல் சனி, 5ல் ராகு, ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம்தான். ஒரே ஒரு விஷயம், இந்த புரட்டாசி மாதம் என்ன நடக்கும்? சனியும் சூரியனும் நேருக்கு நேராக பார்க்கின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வீட்டில் இந்த அப்பா மகன் உறவெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நல்ல மாதமாகத்தான் இருக்கும். அந்த நல்ல அருமையான மாதம் அப்படிங்கிற நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்படி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும்னு சொன்னால், நமக்கு தான் உதவி உபகாரங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமே, நமக்கு தான் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்குமே, நம்ம தான் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்போடு இருப்போமே, நமக்கு பதவி யோகம் கிடைக்குமே, ப்ரொமோஷன் கிடைக்குமே, ஒரு கையஷ்டான வருமானத்தில் இருப்போம், எல்லாம் நடக்கும். இந்த குரு 9லேருந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன விஷயம், ஒரு இடமாற்றம், வேறு வேலைக்கு போகிறது முயற்சி பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஒரு நல்ல விஷயம். அதனால் இப்படியெல்லாம் நிறைய இப்போ துலாம் ராசிக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம அவசரப்பட்டு பேசுவது தான் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? வாக்கு உண்மையில் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறதான். கோபத்தை குறைத்து விடுங்கள், டென்ஷன் இல்லாமல் இருங்க, இதான் விஷயம். புரியுதுங்களா நண்பர்களே? மற்றபடி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. மற்ற குறைவொன்றும் இல்லை. சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். விசாகம் நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அமைதி கிடைக்கும், மன அமைதி, நிம்மதி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய கோபதாபங்களை குறைத்து நீங்கள் எதிரையுமே முன்னோக்கி முயன்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பை அவர் கொடுப்பார். உங்களுடைய சோதனைகளை கடந்து சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு, வீரம் வைராக்கியத்தை அவர் கொடுப்பார். இது செவ்வாய் பகவானும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள். ஆக துலாம் ராசிக்கு புரட்டாசி மாதம் சிறப்பான அமைப்பு அப்படின்னு கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.